மல்லியோட கவலை எல்லாமே இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னோட தங்கச்சியோட நிலைமைய நினச்சு தான். அதில தான் அவங்க வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி என்ன அதிர்ச்சி வந்துருச்சு? ஏன்னா மல்லி வீட்ட விட்டு போயிட்டாங்க. அவங்க ஹாஸ்டல் போகல அப்படிங்கிற விஷயம் மட்டும் மல்லிக்கு தெரிய வரும்போது, மல்லி உடைஞ்சு போயிருவாங்க. ஏன்னா இப்படி நம்மள ஏமாத்திட்டு இந்த மயில் போயிட்டாளே அப்படின்னு தான். இதில ஒரு விஷயம் வந்து மல்லிய நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த மயில தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னா கடைசி நேரத்தில கூட தன்னோட அக்கா தனக்காக தான் விஜய் மாமா மூலமா லிக்விட் கேஷ் பணத்த வந்து கை செலவுக்காக குடுத்து அனுப்புறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பார்த்திருந்தா கூட கடைசி நேரத்தில மனசு மாறி இந்த தினேஷோட போகாம நேரா வீட்டுக்கு போயிருப்பாங்க. தான் அக்காட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல. அந்த காதல் அப்படிங்கிறது அவங்க கண்ண மறைச்சிருச்சு. அப்படி கண்ண மறைச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கான விளைவு அப்படிங்கிறது மோசமா இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. ஏன்னா மோசமான விளைவு அப்படிங்கும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தினேஷோட பிளானே என்ன அப்படின்னா மயில் கொண்டு வந்த அந்த நகையை எல்லாத்தையுமே விற்று காசாக்கிட்டு அதே நேரத்தில் மயிலை யாரையோ ஒருத்தட்ட வித்துறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குரூர புத்தி உள்ள தினேஷ் மாதிரி ஆட்களை எப்படி இந்த மயில் செலக்ட் பண்ணாங்க, எப்படி ஏமாந்தாங்க, எப்படி அந்த ஒரு வசீகரத்தில் விழுந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தர அதை நினச்சி மயில் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் அந்த மயில் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாம். நம்மளை தானே நகையை கொண்டு வர சொன்னான், நம்மளை தானே பணத்தை கொண்டு வர சொன்னான், ஆனால் ஒரு பைசா அவன் நம்மளோட வாழ்க்கைக்காக இப்போ வரைக்கும் அவன் செலவழிக்கலையே. அப்படி செலவழிக்காதவன் நாளைக்கு எப்படி நம்மளை வச்சு காப்பாற்றுவான் அப்படிங்கிறத கொஞ்சம் மயில் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு முடிவை மயில் எடுத்துட்டாங்க. இனி நம்மளோட வாழ்க்கை தினேஷோட அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அவங்களோட எல்லா விதமான அவமானங்களையும் அதே நேரத்தில் மொத்த வாழ்க்கையுமே அவங்க இழக்க போகிறாங்களோங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. ஆனால் கடைசி நேரத்தில் யார் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மனோகர் வந்து காப்பாற்றுவார் மயில் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் வந்து மயில் வந்து இந்த தினேஷ் கூட இருக்கிறதையும் அதே நேரத்தில் அவங்க நகையை விற்கிறதையும் அதையும் பார்க்கும்போது இந்த மனோகருக்கு சில சந்தேகங்கள் வரும். அப்போ மயில்கிட்ட கேட்கும்போது மயில் முன்னுக்கு பிறனா சில பதில்களை சொல்லுவாங்க. அப்போ சந்தேகம் வந்துடும். அப்போ மல்லிக்கு ஃபோன் அடித்து கேட்டாங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு பையனோட மயில் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் நகையும் கையில் வச்சுருக்காங்க, பணமும் கையில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா மல்லி உடஞ்சி போயிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் மயிலை காப்பாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.